ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது தமிழகத்தில் சினிமா துறையில் ஒரு ஹாட் நியூஸ் ஆனது பரவிட்டுருக்கு. அது என்னன்னா, கெனிசா அவர்கள் கழட்டி விட்டதுனால ரத்த வாந்தி எடுத்து ரவிமோகன் தவித்திட்டிருப்பதாக ஒரு பிரேக்கப் விளைவுகள் பற்றி சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுருக்கு. ஸோ அப்படி பரவக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கெனிசா அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதில் இனி நான் யாருடைய வாழ்க்கையிலையும் இருக்க போகிறதில்ல, இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே போதும், இனி என்னால் யாரும் அவமானப்பட தேவையில்லை, நானும் அவமானப்பட மாட்டேன், இனி நான் இந்த சென்னையில் இருக்க மாட்டேன், இதோடு யாருமே எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவு கொஞ்சம் பரவிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே ரவிமோகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவர் ஒரு பக்கம் கண்ணீர் மல்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது கெனிஷா அவர்கள் கழட்டி விட்டதுனால தான் நடந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கூறப்படுது. இதனால் ரவிமோகன் உடம்பு சரியில்லாமல் ரத்த வாந்தி எடுத்ததாகவும் தாள்கள் சொல்லப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சமூக வலைத்தளங்கள் முழுக்க தற்போது நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய காதலி கெனிஷாவின் பிரேக்கப் விஷயம்தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. முன்னதாக கெனிசா தான் அவரை முழுமையாக விட்டு விலகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய தெரப்பி, என்னுடைய காதல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் அமைதியான வாழ்க்கையை தேடி செல்கிறேன், சென்னை விட்டு சென்று விட்டேன் என்று பிரேக் செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வீடியோ வெளியிட்டு இருந்தார். இது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைந்தது. அதனால் கெனிஷா ஒரு வழியாக ஒளிந்ததால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக கூடி கமெண்ட் செய்து வராங்க ரசிகர்கள். இப்படியான சமயத்தில் தான் நடிகர் ஜெயம் ரவி கெனிசா விட்டு சென்றதை பற்றி பேசியிருக்கக்கூடிய விவகாரம் தான் தற்போது மீண்டும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது, எனக்கு பிளாக் மேஜிக் செய்து என்னுடைய காதலியை என்னிடமிருந்து பிரித்து விட்டார்கள், எனக்கு இரத்த வாந்தி வருகிறது, அவர் மிக சிறந்த பெண் தோழி, நான் கஷ்டமாக இருந்த நேரத்தில் உண்மையான தோழியாக எனக்கு கிடைத்தவர் அவர் மட்டும்தான், அதோடு என்னிடமிருந்து சைபர் பூலிங் பண்ணி ஒரு பெண்ணை அனுப்பி விட்டுட்டீங்க, கெனிசாவை காலியும் பண்ணிட்டீங்க, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஆனால் நான் உங்களை சும்மா விட போகிறதே இல்லை என்று ஜெயம் ரவி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இவர்களுடைய இந்த பிரேக்கப் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதில் அவர் குறிப்பிட்டது என்னன்னா பிளாக் மேஜிக். ஸோ இந்த காலத்தில் பிளாக் மேஜிக்லாம் இருக்கா அப்படின்னு நாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய டைமில் அவர் இந்த மாதிரி சொன்னது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா அப்போ பிளாக் மேஜிக்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அவர் குறித்து என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. நடிகர் ரவிமோகன், அதாவது ஜெயம் ரவி நடத்திய அவசர பத்திரிகையாளர் சந்திப்பில் தனக்கு தொடர்ச்சியாக இரத்த வாந்தி கொண்டிருப்பதாக கூறி ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அதிர வைத்திருக்கிறாரு. அதுதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தன் மீது யாரோ மாந்திரிக கிரியைகள் மற்றும் பிளாக் மேஜிக் செய்வதாக அவர் மிகவும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறாரு. ஆக்சுவலி உடல்நல சரியில்லாமல் போனதற்கான இந்த அதிர்ச்சி பின்னணியை அவர் வெளிப்படையாக பேசியது சினிமா வட்டாரத்தில் மேலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவாகரத்து விவகாரங்களுக்கு மத்தியில் தன் உடல்நிலை குறித்து அவர் வெளியிட்டுள்ள இந்த பகீர் குற்றச்சாட்டு தற்போது இணையதளத்தில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. இது குறித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் வெளியாயிட்டிருக்கு. அதே போல் 3 எழுத்து நடிகை இட்லி நடிகை தான் எனது குடும்பத்தை கெடுத்தார், என்னை பற்றி பேச அவருக்கு அருகதை இல்லை என நடிகையின் பெயரை குறிப்பிடாமல் ரவிமோகன் விமர்சித்திருந்தார். அதுவும் இப்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது குறித்து ரவிமோகன் கூறியிருப்பது என்னங்கிறத சொல்கிறேன். நான் பேசாமல் இருந்தது முட்டாள்தனம் என நினைக்கிறேன். நான் எப்போதும் விட்டு கொடுப்பவன், ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. என்னை சீண்ட நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன், என் ஆஃபீஸ்க்கு பஞ்சிங் பேக்காக யூஸ் செய்து கொள்ளுங்கள், மறைமுகமாக வேண்டாம். என் படம் இனி தியேட்டரில் ரிலீஸ் ஆகாது. என்னால் நடிக்க முடியவில்லை. எனக்கு நடந்த தேவையில்லாத அவமானங்களால் என்னால் தாங்க முடியவில்லை.
எனது தனிப்பட்ட வாழ்க்கை சரியாகும் வரை, சைபர் பூலிங் சரியாகும் வரை நான் நடிக்க மாட்டேன். என் அலுவலகத்தில் வந்து சீண்டி பாருங்கள். என் பணியை எப்படி சரி செய்வது என்பதை நான் பார்த்து கொள்வேன். நான் வாய்மூடி இருந்ததால் தான் என்னை இந்த நிலைக்கு தள்ளுகிறீர்கள். ஆக்சுவலி 23 ஆண்டுகள் இரவு பகலாக வேலை பார்த்திருக்கிறேன். 95% படங்கள் வெற்றி படங்கள். இதை நானே சொல்லிக் கொள்ளும்போது எனக்கு கேவலமாக இருக்கிறது. எனது சாதனைகள் எனக்கு எனது ரசிகர்களுக்கு மட்டுமே தெரியும். எனக்கு 2வது படத்திற்கு மாநில அரசு விருது, கலைமாமணி எல்லாம் வாங்கியிருக்கிறேன். என் தாய், தந்தை, அண்ணன் உள்ளிட்டோர் தான் எனக்கு எல்லாமே. என் குடும்பத்தினரை எதுவும் சொல்லக்கூடாது. அவர்களை சீண்டினால் சும்மாவே நான் இருக்க மாட்டேன். அவன் அமைதியாக இருந்து விடுவான் என்று நினைக்கிறீர்களா? பெண் என்ற பெயரை சொல்லி தப்புகிறீர்களா? பேராண்மையில் பெண்களுக்கான உரிமை குறித்து எனது வசனம் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அதை வீணடிக்க கூடாது. என்னுடன் வாழ்ந்த போதெல்லாம் நான் கடவுளாக இருந்தனா? எத்தனை இன்டர்வியூகளில் என்னை பெருமையாக பேசியிருக்கிறார். அப்போதெல்லாம் ஃபெமினிசம் தெரியவில்லையா? நான் 16 ஆண்டுகள் எதையும் பேசவில்லை. என் குழந்தைகளுக்கு நல்ல லைஃப் கிடைக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் பாசத்தை பற்றி தவறாக பேசாதீங்க. நான் பார்க்காத ஹீரோயினா என் வேலையில் அழகான பெண்களோடு நடிப்பது. அப்போது தவறு செய்யாதது நான் இப்போது வேறு பெண்ணோடு தொடர்பில் இருந்து விடுவேனா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆவேசத்தோடு கொதித்து எழுந்திருக்கிறாரு. என் குழந்தைகளை பார்க்க கூட விடுவதில்லை. ஸ்கூலுக்கு கூட பாடிகார்டை அனுப்பி வைக்கிறாங்க. ஆர்த்தி வேண்டாம் என என் அம்மா அப்பா எவ்வளவோ சொன்னார்கள். ஆனால் நான் தான் கேட்கவில்லை. என் திருமணத்தில் என் அப்பா அம்மா அச்சதை போட்டதை பார்த்தீர்களா என்றாலே தெரியும். 3 எழுத்து இட்லி நடிகை எனது குடும்பத்தை கெடுத்தார். என்னை பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை. அந்த நடிகையின் ஜெனரேஷனை சேர்ந்த 3 நடிகர்களுடைய வாழ்க்கை கெடுக்க வந்ததாகவே அவர்களே என்னிடம் கூறியிருந்தனர். அப்படி 3 பேரின் வாழ்க்கை கெடுக்க நினைத்த அந்த பொம்பளை என் வாழ்க்கை பற்றி பேசுவது என ரொம்ப கொதித்து எழுந்திருக்கிறாரு. அந்த நடிகை குறித்தும் அவர் பேசுவது குறித்தும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் அந்த நடிகை அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ அவங்க அப்படி என்ன கெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப எழுந்துட்டுருக்கு. தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கெனிசா அவர்கள் கழட்டி விட்டதுனால இந்த மாதிரி ரவிமோகன் பொங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் அவருடைய ஆதங்கத்தை இந்த மாதிரி கொட்டினது ரசிகர்களிடையே ஒரு ஏகாப்த இதை பெற்றிருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னும் என்னென்னலாம் வர நியூஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டோடு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நியூஸோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.